வெல்கம் டு செல்வாஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி கிருத்திகை, நாளைக்கு சஷ்டி. முருகனுக்கு உகந்த நாள். நம்ம முருகனுக்கு வழிபாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டே பார்த்திங்கன்னா பூஜை பொருளெல்லாம் விலைக்கு வச்சாச்சு. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணும் அப்படின்ட்டு பூஜை பொருள் மட்டும் நைட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்ததை விடவும் சூப்பராகவே எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி செடியில் பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. அரளிப்பூ நிறையா பூத்துருந்துச்சு, அதில் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பூஜை கபோர்டு க்ளீன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் கிளாத் மட்டும் வச்சு அந்த வேஸ்டெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. தூசி இல்லாமல் நல்லா ட்ரை கிளாத்து வச்சு அதில் இருக்கிற வேஸ்டெல்லாம் க்ளீனாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்ப்ரே பண்ணி இது கம்ப்ளீட்டாக கபோர்டு முழுக்க க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நைட்டு கழுவி வச்சுருந்த பூஜை பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படங்கள்லாம் எடுத்து ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடைக்க ஆரம்பிச்சிட்டோம். நீட்டாக ஒரு படமும் ட்ரை கிளாத்தில் துடைச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈர கிளாத்து வச்சு பூஜை ரூமாவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எதுக்குன்னா பின்னாடி நம்ம பன்னீர் கலந்த வாட்டர் வச்சு பூஜை கபோர்டு க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ படத்துக்கு போட்டு வைக்கிறதுக்காக மஞ்சள் சந்தனம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அதில் வாசனைக்காக பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டரில் பன்னீர் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சாமி படங்களுக்கெல்லாம் பன்னீர் கலந்த தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அது ரொம்ப வாசமாகவும் நல்லா மணமாக அந்த வாசனை நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். அதுக்காக வாசனையோடு இருக்கிறதுக்காக இந்த பன்னீர் கலந்து நம்ம ஒரு படமும் தொடச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீதி தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழுக்காகாமல் க்ளீனாக தான் இருந்துச்சு. அதை வச்சு கபோர்டு முழுக்க தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பூஜைக்கு க்ளீன் பண்ணுற வரைக்கும் இந்த வாசனை கபோர்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பன்னீர் கலந்த தண்ணியை வச்சு கபோர்டோட இன்சைடு அவுட் சைடு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கபோர்டு முழுக்க பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செமையாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மஞ்சள் சந்தனத்தை பன்னீரில் கலந்து வச்சோம் இல்லைங்களா, அதை ஒரு பூஜை பொருளுக்கும் மஞ்சள் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது மண்ணு கிண்ணம் தான். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய காயின் வச்சு அதில் குபேரர் சிலையை வச்சுருப்பேன். இதில் மஞ்சள் தடவி காய வச்சுக்கலாம். இது வெள்ளருக்கு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நம்ம மஞ்சள் தடவிக்குவோம். மஞ்சள் தடவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சிலைக்கும் படங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த மாதிரி பொட்டு வைக்கும்போது நம்ம கையில் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா நீட்டாகவும் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். தடவின மஞ்சள் எல்லாம் காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கபோர்டுக்கு க்ளீன் பண்ணி வச்ச கிளாத் எடுத்து கபோர்டில் நம்ம கம்ப்ளீட்டாக விரித்து விட்டாச்சு. சாமி படங்கள் போட்டு காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காயின் எல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அந்த காயினை இந்த பவுலில் நிரப்பி குபேராக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கு வாட்டர் ஃபில் பண்ணி கொஞ்சம் பன்னீரும் மிக்ஸ் பண்ணி அதில் பூ போட ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி பவுல் உருளி வைக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அது நெகட்டிவ் எல்லாம் இழுத்துக்குன்னு சொல்லுவாங்க. உருளி முழுக்க பூ ஃபில் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாமி படம் வைக்கிறதுக்கான மனை ஒன்று மரத்தில் இருக்கும். அதுக்கு ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கலாம். மஞ்சள் தடவி கொஞ்ச நேரம் அதை அப்படியே காய வைப்போம். இப்போ சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு படங்களெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அது மேலே மணை எடுத்து வச்சு எங்கிட்ட இருந்த க்ரீன் கலர் கிளாத்தை அது மேலே போட்டு விட்டாச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மேலே தான் நம்ம முருகர் படம் வச்சு இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள் இன்றைக்கி ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி வெற்றிலை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு 6 வெற்றிலை எடுத்துருச்சு. நல்லா வீடு வாசல் சுத்தம் பண்ணி கிள்ளி பூஜை பொருள் எல்லாம் கழுவி வச்சுக்கணும். பூஜைக்கு தயார் பண்ண வெற்றிலை முழுக்க அழகா சந்தனம் குங்குமம் வச்சு இன்னைக்கு தட்டில் நம்ம இந்த தாமரை இதில் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் அழகா அடுக்கி வச்சுட்டு இந்த அதுக்கு நடுவில் எக்ஸாம் எழுதுகிற நம்ம ஒரு விளக்கவ மாணவியரும் முருகருக்கு நல்ல விதமாக எக்ஸாம் எழுதணும். அப்படி இதுதான் வெற்றிலை தீப வழிபாடு எல்லாருக்காகவும் பண்ண போகிறது. இன்னைக்கு நாங்கள் முருகர் படத்தை எடுத்து வச்சு ஏற்ற போகிறோம். அதுக்கு ஃபுல்லாக
நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் 3 டெக்கரேஷன் எக்ஸாம் தான் பண்ணிட்டு இருக்குது. வர்ற புதன்கிழமை மேக்ஸு, பூஜை அப்புறம் ரூமில் இருக்கிற சயின்ஸு, அடுத்த சோசியல். எல்லா படங்களுக்கும் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு பூ வைக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆரம்பிச்சாச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பக்கத்தில் படிக்கணும், உருளி எடுத்து நல்லா வச்சாச்சு. எக்ஸாம் அட்டன் பண்ணணும் வெற்றியை தரும் அப்படின்னு ஒரு வெற்றிலை பிரார்த்தனை தீபம். வச்சுக்கிட்டு இது நம்ம வீட்டில் எதுக்காகன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பொதுவாகவே தீபம் ஒரு முருகருக்கு ஐதீகம் ஏற்றியாச்சு. இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை கல்வி தீபம் எப்படி செல்வம் போடணும் வேண்டியும் அப்படின்னு குழந்தை கேட்டிங்கன்னா செல்வம் வேண்டியும் 6 வெற்றிலை எடுத்துட்டு அப்புறம் அதை தொழில் சுத்தமாக வியாபாரம் கழுவிட்டு நல்ல விதமாக கம்பை போகவும் கிள்ளிட்டு குடும்பத்தில் சண்டை அதுக்கு சச்சரவு நடுவில் நோய் நொடி இல்லாத சந்தனம் வாழ்க்கை குங்குமம் இந்த மாதிரி வச்சுட்டு எந்த மஞ்சள் ஒரு குங்குமம் வேண்டுதல் சந்தனம் இருந்தாலும் குங்குமம் முருகருக்கு ஏதாவது ஒன்று 6 வச்சுட்டு வெற்றிலை வைத்து வெற்றிலை நடுவில் தீபம் விளக்கு வச்சு போடும்போது நம்ம நான் வேண்டுறது நெய் எல்லாமே போட்டிருக்கேங்க. நடக்கும்னு நெய் போட்டு திரி ஒரு போட்டு ஐதீகம்ங்க. ஒரு விளக்கேற்றி வெற்றிலையில சுற்றி வர 6 விளக்கு வச்சும் இல்லை கந்த தீபம் சஷ்டியில் ஒரு போடுவாங்க. 4 வரி இது ஆனால் மாதிரி நாங்கள் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியுமோ ஒரே அதை ஒரு சொல்லி விளக்கு வச்சு அதில் நெய் முருகனுக்கு விட்டு நெய் விளக்கு நிவேதனம் ஏற்றிட்டோம். ஏதாவது பக்கத்தில் வச்சுட்டு வழிபாடுங்கிறது தீபாராதனை காட்டி ஆடம்பரமா பூஜையும் இது முடிச்சுக்கலாங்க. வைக்கணும் அது வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் எதுவும் 1000 கிடையாதுங்க. சோகங்கள் கஷ்டங்கள் நம்ம எல்லாம் இறைவான்னு இருக்கும். கண்ணு அதுக்கு மூடி நடுவாலையும் சின்ன ஒரு சின்ன மகிழ்ச்சி செகண்ட் கொடுத்துட்டு ஆள் இருக்கிறது மனதில் இல்லைங்களா? இறைவனை அந்த நினைச்சுக்கிட்டு முருகனை வழிபாடு சின்ன பண்ண அகல் விளக்குல ஒரு நமக்கு கரண்டி தெரிஞ்ச நல்லெண்ணெய் மாதிரி விட்டு சிம்பிளாக ஒரு பூஜை தீபம் வச்சு பண்ணியாச்சு. வழிபாடு பண்ணாலே பூஜை அது பண்ணுறதுக்கு இறைவனை முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே மணை வச்சு நம்மகிட்ட என்ன அதுக்கு மேலே இருக்கோ ஒரு அதே பச்சை கலர் சாமிக்கு துணி விரிச்சிட்டு நிவேதனமா அதுக்கு வச்சுக்கலாம். ஒரு மேலே டம்ளர் சின்னதாக பால் மணை வச்சு முருகர் இல்லை படம் எது வச்சு வேணாலும் அதுக்கு வச்சுக்கலாம். பொட்டு நான் பூ வந்து இன்னைக்கு எல்லாம் வச்சுட்டு கொய்யாக்காய் எங்களுக்கு அப்புறம் தெரிஞ்ச மாதிரி கருப்பு திராட்சை நாங்கள் லெமன் இந்த இது விளக்கு மாதிரி முன்னாடி ஏற்றியாச்சு. வச்சிருக்கிறேன். திருப்தியாக எங்கள் சாமிக்கு வழிபாடு நிவேதனமாக பண்ணியாச்சு. வச்சுருக்கேன். கடைசியாக முருக பார்த்தீங்கன்னா கடவுள் நம்ம எல்லாருக்கும் சூடம் உடல் ஆராதனை காட்டி வலிமையும் நம்ம வழிபாடை நிவர்த்தி மன பண்ணிக்கலாம். வலிமையும் நம்ம வீட்டில் அதிகமாக எதிர்மறை இருக்கணும். ஆற்றல் விலகி இந்த வருஷம் நேர்மறை பரீட்சை ஆற்றல் எழுதுறவங்க பெருக எல்லாரும் நம்ம நல்ல டெய்லி விதமாக விளக்கு பரீட்சை போட்டுட்டு எழுதட்டும். வந்தாலே போதுங்க. எல்லார் முடியாதவங்க ஒரு வாழ்க்கையிலையும் எல்லா செவ்வாய் வளமும் வெள்ளியிலேயாவது எல்லா நலமும் ஒரு எல்லா நல்லெண்ணெய் தீபம் செல்வங்களும் இல்லை நெய் பெற்று தீபம் எல்லாரும் வீட்டில் நலமோடு ஏற்றிட்டு வர்றது வாழணும்னு சிறப்பு. முருகனை பிரார்த்தனை இரவு பண்ணிட்டு தூங்க போகிறதுக்கு எங்க முன்னாடி பூஜையை நாங்கள் இன்னைக்கு நிறைவு நமக்கு பண்ண கிடைச்ச போறோம். எல்லாத்துக்கும் இறைவன் முருகர் தான் காரணம். எல்லாருக்கும் நல்லதையா அதனால் நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்கிற விதமாக படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இறைவா இன்னைக்கு நீ கொடுத்த எல்லாத்துக்கும் நான் மனதார உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு மனதார இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தூங்குறது நல்லதுங்க. எங்கள் வழிபாடு எளிமையாகவும் சிறப்பாகவும்